வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குறிப்பிட்ட காலத்திற்குள் நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள லட்சக்கணக்கான நபர்கள் வெளியான திடுக்கிடும் தகவல். களத்தில் விரைந்து செயல்படும் ஜனாதிபதி அனுர. அம்பாறை பனங்காடு பாலத்தடியில் மர்மமான முறையில் மீட்கப்பட்ட சடலம். பல்வேறு திசைகளில் பாயும் விசாரணை. மக்களை அவதானமாக செயல்படுங்கள். போலீசார் விடுத்த அவசர எச்சரிக்கை. பதற்றத்தால் நிறுத்தப்படும் விமானங்கள். வெளிநாடு செல்ல முடியாமல் தவிக்கும் ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள். கிவ்வாறு முறைமையினால் எரிபொருள் நிலையங்களில் பதற்ற நிலை. அதிரடியாக களமிறக்கப்படும் போலீசார் மற்றும் ராணுவம். மக்களே பதற்றமடைய வேண்டாம். நெருக்கடியை தவிர்க்க அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள். நான் ஜனாதிபதியாக இருந்தால் எரிபொருள் வரிசை இருக்காது. திடீரென கொந்தளிக்கும் சீலரத்ன தேரர் வெளியிடப்பட்ட கருத்துக்கள். நேற்று இடம்பெற்ற கோர விபத்து. நேருக்கு நேர் மோதிய 2 அரச பேருந்துகள். வெளியான சோக சம்பவம். தனியார் பேருந்தில் முகம் சுளிக்க வைக்கும் செயலை செய்த மாணவி. இளைஞனுடன் பிடிப்பட்ட சம்பவம். நாளை முதல் வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கத்திற்கு எரிபொருள். வெளியான அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அம்பாறை பனங்காடு பாலத்திற்கு அருகில் மீட்கப்பட்ட ஆணொருவரின் சடலம் தொடர்பில் அவரை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை அக்கரைப்பற்று போலீசார் நாடியுள்ளனர். அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனங்காடு பாலத்திற்கு அருகிலுள்ள ஆற்றில் நேற்று இந்த ஆண் சடலம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆற்றில் சடலம் மிதந்து கொண்டிருப்பதை அங்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கவனித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். இந்த சடலம் முதலை தாக்குதலால் ஏற்பட்டதா, தற்கொலையா அல்லது கொலை செய்து வீசப்பட்டதா என்பது குறித்து அக்கரைப்பற்று போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சுமார் 5 அடி 6 அங்குல உயரம் கொண்ட 45 முதல் 50 வயதிற்குள் இருக்கும் ஆணொருவரின் சடலமாக இது இருக்கலாம் என ஆரம்ப கட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை தடயவியல் பிரிவு போலீசாரும் அக்கரைப்பற்று போலீசாருடன் இணைந்து பொதுமக்களின் உதவியுடன் சடலத்தை கரைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் இந்த சடலம் நீண்ட நாட்களாக உயிரிழந்த நிலையில் இருந்ததாகவும் அதனால் சிதைவடைந்து அடையாளம் காண முடியாத நிலையில் உள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அக்கரைப்பற்று போலீஸ் நிலையத்தில் காணாமல் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை என்றும் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களுக்கும் இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் சடலம் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் இருப்பதனால் உயிரிழந்த நபரை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். அக்கரைப்பற்று பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகரின் ஆலோசனையின் பேரில் அக்கரைப்பற்று போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் வழிகாட்டுதலில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பண்டாரவளை பகுதியில் நேற்று காலை மாணவர்களை ஏற்றி சென்று தனியார் பேருந்தில் ஒழுக்கக்கேடான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 17 வயதுடைய இளைஞர் மற்றும் 14 வயதுடைய பாடசாலை மாணவி பேருந்திலிருந்து இறங்கும் இடத்திற்கு அருகில் பின்புற பகுதியில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பாக பண்டாரவளை போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு மாணவி, அவருடன் இருந்த இளைஞர், பேருந்து சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் பெற்றோர்கள் தங்கள் பாடசாலை செல்லும் பெண் குழந்தைகளை அதிக கவனத்துடன் கண்காணிக்க வேண்டும் என்றும் குழந்தைகளை ஏமாற்றத்திலிருந்து பாதுகாப்பது மிகவும் அவசியம் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பேருந்து சாரதி மற்றும் நடத்துனருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பண்டாரவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பலாந்தோட்டை கதிர்காமம் பிரதான வீதியின் வீரவிள பகுதியில் நேற்று இடம்பெற்ற கோர விபத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் மேலும் 40 பேர் காயமடைந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பிலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த பேருந்தும் திசமகாராமையிலிருந்து கராப்பட்டியை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான மற்றொரு
இன்னொரு பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமையின் கீழ் வாகன இலக்கு தகட்டின் இறுதி இலக்கத்தை அடிப்படையாக கொண்டு எரிபொருள் விநியோகிக்கும் நடைமுறை இன்று முதல் அமல்படுத்தப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. தற்போது நிலவி வரும் எரிபொருள் விநியோக சவால்களை முறையாக முகாமைத்துவம் செய்யும் நோக்கில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி.ஜே. ராஜகருண இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி வாகன இலக்கு தகட்டின் கடைசி இலக்கம் இரட்டை எண் அல்லது 0 முடிவடையும் வாகனங்களுக்கு இரட்டை எண் தேதிகளில் உதாரணமாக மார்ச் 18, 20, 22 போன்ற திகதிகளில் எரிபொருள் வழங்கப்படும். அதேபோல் வாகன இலக்கு தகட்டின் கடைசி இலக்கம் ஒற்றை எண்களாக அதாவது 1, 3, 5, 7, 9 ஆகிய இலக்கங்களில் முடிவடையும் வாகனங்களுக்கு ஒற்றை எண் தேதிகளில் உதாரணமாக மார்ச் 19, 21, 23 போன்ற தினங்களில் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபலமான நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி இணையவழி நிதி மோசடிகளில் சிலர் ஈடுபட்டு வருவதாக இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இணையம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நடைபெறும் மோசடிகள் மற்றும் நிதி முறைகேடுகள் குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வந்த போதிலும் இவ்வாறான மோசடிகள் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மோசடியாளர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்களிடம் மொபைல் செயலிகளை பதிவிறக்கம் செய்யுமாறும் தொலைபேசி திரையை பகிருமாறும் கோரி பின்னர் மோசடிகளில் ஈடுபடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சமூக ஊடகங்களில் வெளியாகும் பல்வேறு வருமான வாய்ப்புகள் அல்லது அதிக லாபம் தரும் முதலீடுகள் போன்ற விளம்பரங்கள் குறித்து பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்கு எண்கள், கடவு சொற்கள் அல்லது OTP குறியீடுகள் போன்ற முக்கிய தகவல்களை எந்த சூழ்நிலையிலும் பிறருடன் பகிரக்கூடாது எனவும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் எந்த ஒரு வங்கியோ அல்லது நிறுவனமோ வாடிக்கையாளர்களிடம் தொலைபேசி மூலம் இத்தகைய ரகசிய தகவல்களை கேட்காது என்பதையும் பொதுமக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். எனவே இவ்வாறான மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக தங்களது வங்கிக் கணக்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நாட்டில் தற்போது நிலவி வரும் எரிபொருள் நெருக்கடிக்கு தான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் உரிய தீர்வை வழங்கியிருப்பேன் என ஜனசக்தி பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். நாட்டில் மீண்டும் வரிசை நிலை உருவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் கோட்டாவின் வரிசை அனுரவுக்கு வந்துள்ளது. அனுரவின் வரிசை அடுத்ததாக யாருக்கு செல்ல போகின்றது என்பது தெரியவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் வரிசையில் நின்று இறுதியில் அந்த வரிசை எனக்கும் வருமா என்பது கூட தெரியவில்லை எனவும் அவர் கூறினார். இதேவேளை இந்த வரிசை பிரச்சினைக்கு நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் சரியான தீர்வுகளை வழங்கியிருப்பேன் எனவும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் QR குறியீட்டு முறை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அங்கு ஏற்படும் குழப்ப நிலைகளை கட்டுப்படுத்த இராணுவத்தினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பல பகுதிகளில் எரிபொருள் மற்றும் எரிவாயு பற்றாக்குறை நிலவி வருவதால் மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மற்றும் விற்பனை நிலையங்களுக்கு அருகில் நீண்ட வரிசைகளில் காத்திருக்கின்றனர். மேலும் நாட்டின் பல பகுதிகளில் வெப்பமான காலநிலை நிலவி வருவதுடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் நாள் முழுவதும் வரிசைகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. QR குறியீட்டு முறைமையின் கீழ் மட்டுமே தற்போது எரிபொருள் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கையிருப்பு குறைந்து வருவதால் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களை தற்காலிகமாக மூடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக மக்களிடையே பதற்றம் உருவாகி சில இடங்களில் குழப்ப நிலை உருவாக்கும் சூழல் காணப்படுவதால் அமைதி பேணுவதற்காக எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை போலீஸ் பாதுகாப்புடன் கூடுதலாக கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அனைவரும் பொறுமையுடனும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டும் செயல்படுமாறு அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது.
வளைகுடா பிராந்தியத்தில் நிலவி வரும் போர் சூழ்நிலை காரணமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக புறப்படவிருந்த சுமார் 20,000 இலங்கையர்கள் வெளிநாடு செல்ல முடியாமல் தவித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. போர்நிலை காரணமாக பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் பயண திகதிகளும் மாற்றப்பட்டுள்ளதனால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் செயலாளர் MFM அர்ஷத் தெரிவித்துள்ளார். கடந்த சில வாரங்களாக சவுதி அரேபியா, கத்தார், குவைத் மற்றும் துபாய் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வீட்டு பணி, சாரதி பணிகள், வணிக வளாக பணியாளர்கள் போன்ற வேலை வாய்ப்புகளுக்காக சுமார் 20,000 பேரை அனுப்ப வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்கள் தயாராகி வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தினமும் சுமார் 1000 பேரை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக பதிவு செய்து வந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 200ஆக குறைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய எரிபொருள் மற்றும் மின்சார நெருக்கடி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசால் உருவாக்கப்பட்டது அல்ல என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிந்துள்ளதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், ஜனாதிபதி தலைமையிலான அரசு நாட்டின் நிர்வாகத்தை சரியான முறையில் முன்னெடுத்து வருகிறது என்ற நம்பிக்கை மக்களிடம் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வதந்திகளை நம்பும் ஒரு சிறிய குழுவை தவிர பெரும்பாலான பொதுமக்கள் நாட்டின் உண்மையான நிலையை புரிந்து கொண்டுள்ளதாகவும் கூறினார். ஊடகங்கள் கருத்துக்களை சேகரிக்க செல்லும் போது உண்மையை மறைப்பவர்களை மக்கள் புறக்கணிப்பதன் மூலம் இதனை உணர முடிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் நிலவும் நெருக்கடி ஒரு விசேட சூழ்நிலையாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் எரிபொருளை சேமித்து வைப்பதற்கான போதிய வசதிகள் நாட்டில் உருவாக்கப்படாதது குறித்து ஜனாதிபதி சபையில் புள்ளி விவரங்களுடன் விளக்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னைய ஆட்சியாளர்களின் இத்தகைய பலவீனங்களே தற்போதைய நெருக்கடிகளுக்கான முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போது நிலவும் இந்த நெருக்கடியை பொதுமக்கள் மீது அழுத்தம் ஏற்படாத வகையில் அரசு பொறுப்புடன் நிர்வகித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் தேவையற்ற பதற்றம் கொள்ள வேண்டாம் என்றும் தற்போது QR குறியீட்டு முறையின் கீழ் எரிபொருள் விநியோகம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே எரிபொருளை பதுக்கி வைக்காமல் அரசின் வழிகாட்டுதல்களுக்கு இணங்க அதை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் எதிர்காலத்தில் இத்தகைய சிக்கல்கள் ஏற்படாத வகையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு முன்னெடுத்து வருவதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உறுதியளித்தார். இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தினார். 2025 அக்டோபர் 30 முதல் இன்று வரை 1,24,412 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 4,520 கிலோ கஞ்சா, 1,066 கிலோ ஹெரோயின், 1,930 கிலோ ஐஸ், 270 கிலோ கோகைன், 9,83,143 போதை மாத்திரைகள் மற்றும் 5,58,300 சட்டவிரோத சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் சிறுவர்கள் மற்றும் இளையோர் அடங்கியுள்ளனர். சபையில் புனர்வாழ்வு மையங்கள், சிகிச்சை, மனநல உதவி, மீளாய்வு நடவடிக்கைகள், தனி நீதிமன்றங்கள் மற்றும் சமூக விழிப்புணர்வு வேலை திட்டங்கள் ஆகியவற்றின் முன்னேற்றமும் சட்ட திருத்தங்கள் விரைவாக செயற்படுத்தப்படுவதும் விவாதிக்கப்பட்டது. ஜனாதிபதி பொதுமக்கள், சமூக அமைப்புகள் மற்றும் மதத்துறையினரை இணைத்து போதைப்பொருள் அச்சுறுத்தலை முறையாக ஒழிக்க தேசிய வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.